விளங்கப்படுத்துகிறாங்க. உம்மு ஐமன் ரதியல்லாஹு அவங்கள ரசூலுல்லாஹ் எப்படி விசிட் பண்ண போவாங்களோ அதுபோல் அபூபக்கர் ரதியல்லாஹு உமர் ரதியல்லாஹு ரசூலுல்லாஹ் மரணத்துக்கு போகிற என்னது விசிட் பண்ண போகிறாங்க. அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறாங்கன்னா, திடீர்னு அழுதாங்க. ஏன் அழுகிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்துக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்கே ஹைர் தானே இருக்கும், அல்லாஹ்ட்ட ஹைர் தானே இருக்கும். அப்போ நீங்கள் அழணும். நான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹைர் தான் இருக்கும் என்றது தெரியாமல நான் என்ன செய்யலை, அழலை. நான் அழுவதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கின்ற பொழுது வஹி இறங்கி கொண்டிருந்துச்சு. எங்களுக்கு வஹைக்கு ஒரு தொடர்பு, இறைவனுடைய செய்திக்கான தொடர்பு இருந்துச்சு. அது கதின் கத்தா, இப்போ என்ன, அது முடிஞ்சிட்டு. அதை நினைத்து தான் அழுகிறேன் என்று சொன்ன பொழுது ஃபஹய்யஜத் ஹுமா அலல் புக்கா, அந்த இருவருக்கும் அழுகை ஏற்படுத்தி விட்டார்கள். யார்? உம்மு ஐமன் ரதியல்லாஹு அன்ஹா. அந்த இருவருக்கு என்ன அழுகை ஏற்படுத்திட்டாங்க. அந்த ரசூலுல்லாஹ்வோட பிரிவை கூட அவங்க சபரா பண்ணிட்டு டைம் சபராயிக்கிறாங்க. அது நல்லது தானே என்றாங்க. அப்படி சொன்ன சஹாபாக்களே வஹி துண்டிக்கப்பட்டு விட்டது என்ற செய்தியை சொன்னோன்னே அழுதாங்க. இப்போ மரணத்தை நினச்சி அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஹைர் தான் இருக்கும் என்றதை அதாவது விளங்கித்தான் பொறுமையாக்கிறாங்க. ஆனால் அதுக்கு மேலதிகமாக ஒரு விளக்கம் கொடுக்குறா உம்மு ஐமன், வஹி இல்லையே, இப்போ எங்களுக்கு அந்த தகவல் இல்லையே, அல்லாஹ்ட்டின் இறங்கி கொண்டு அந்த செய்தி இல்லை ஒன்றுன்னு அவங்களுக்கு பொறுமையாக இருக்க சொன்ன ரெண்டு நபித்தோழருக்கு என்ன செஞ்சுட்டு அழுக வந்தது. யார்? அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு பேருக்கும் அழுக வந்தது. நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இப்போ இந்த இடங்கள் எல்லாம் மிக முக்கியமான பிரதானமான இடங்கள். நம்ம